இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ ரொம்ப வயித்த வலிக்குதே, என்னால முடியல. கொஞ்சம் அமைதியா வாங்க. எதுக்கு இப்படி கத்திட்டே வரீங்க? இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியாது. ஏமா கார ஒரு ஓரமா நிப்பாட்டுமா. இருங்க ஒரு 5 நிமிஷத்துல நம்ம போயிடலாம். ஐயோ 5 நிமிஷமா? ஐயோ இப்பவே கொப்பளிக்குதே. 5 நிமிஷம்ன்றானே. என்னால முடியல, வயித்த வலிக்குதே. ஐயோ முட்டா பையா, பேரி மருந்த சாப்பாட்டுல ஊத்துன்னு சொல்லிட்டு போனா உண்மையிலேயே தீர்த்தோன்னு நினைச்சு இவன் குடிச்சதும் இல்லாம இவங்க 2 பேருக்கும் வேற கொடுத்துருக்கான் போல இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு இவன் கிட்ட கேட்கணும். ஆமா என்னாச்சு? எப்படி உங்க 3 பேருக்குமே ஒரே நேரத்துல வயித்து வலி வந்துச்சு? எல்லாம் உன்னாலதான். எது என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? நீ கங்கை தீர்த்தம் சொல்லி உன்னை கொடுத்தல, அத நீ சொன்ன மாதிரியே நான் சாம்பார்ல ஊத்த போனேன். ஐயோயோ கங்கை புனித தீர்த்தம்க்கா. அதுக்கு என்ன பண்ணணும்? வீட்டை சுத்தி தெளிச்சு விடணுமா என்ன? அக்கா இத வீட்டை சுத்திலாம் தெளிக்க கூடாது. அப்புறம் இத குடிக்கணும். இத குடிச்சா நமக்கு புண்ணியம் கிடைச்சு அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்கும். நல்லது நடக்கும்னா என்னடா நல்லது நடக்கும்? நம்ம கையை விட்டு போன பணம் திருப்பி கிடைக்குமா? அக்கா கிடைச்சாலும் கிடைக்கும்க்கா. அப்படின்னா குடு. குடிக்கட்டா? குடிக்கா குடிக்கா. என்னடா ஒரு மாதிரி புளிக்குது? அக்கா பழிக்காதக்கா, அப்புறம் பணம் வராது. ஐயோ குடி குடி. சரி ஓகே. ஐயோ அத வாங்கிட்டு போன அக்கா ஐஸ்வர்யாவுக்கு கொடுத்து போல இருக்கு. ஐஸ்வர்யா, காலையில இருந்து நீ எதுவும் சாப்பிடல. இத குடி, நல்ல தெம்பா இருக்கும். அதுவும் நாம நினைக்கிறது எல்லாமே நடக்கும். அப்படியா? இந்தா. அப்ப நானும் குடிக்கிறேன். கொடுங்க. அம்மா உண்மையாலுமே என்னத்தை தான் என்கிட்ட கொடுத்த? ஐயோ அது புண்ணிய தீர்த்தம் தான். புண்ணிய தீர்த்தத்தை குடிச்சா இப்படியா வயித்த கலக்கி லூஸ் மோஷனாவா போவோம்? ஆமா உண்மையை சொல்லு, என்னத்தை கொடுத்த? இந்த உளறுவாயனை நம்பி உண்மையையும் சொல்ல முடியாது. சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பான். எப்படியாவது இவனை சமாளிக்கணும். இந்த கனகாவை காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அந்த கடவுள் நமக்கு சோதனை மேல சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என்னாச்சு உங்களுக்கு? இன்னும் அந்த வயித்து வலி சரியாகலையா? அது வயித்த கலக்கி பின்னாடி போறது ஸ்டாப் ஆயிடுச்சு. இருந்தாலும் வயிறு மட்டும் வலிச்சுக்கிட்டே இருக்கு. முதல்ல நமக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை கனகா கிட்ட கேட்டா மட்டும்தான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். ஆமா. என்னாச்சு உங்களுக்கு? என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே வேற எதை பத்தியோ யோசிக்கிறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல கனகா, மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம். அத உன்கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு முதல்ல எதுவா இருந்தாலும் கேளுங்க. இல்லனா நீங்களே ஏதாவது நினைச்சு வேற ஒரு அர்த்தத்துல சுத்திட்டு இருப்பீங்க. கேளுங்க. இல்ல நீ உண்மையிலேயே என்கிட்ட கொடுத்து அத சாப்பாட்டுல கலக்க சொன்னது அது கங்கை தீர்த்தமா இல்ல பேதி மருந்தான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. கண்டுபிடிச்சிட்டானே, எதையாவது சொல்லி சமாளிச்சு இந்த பிரச்சனையை இதோட முடிச்சிடணும். நம்ம ஊரு கோயிலுக்கு வெளியே தான் உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க நேரா அவங்க கிட்ட போய் அவங்க கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குனீங்கன்னா அவங்க எல்லாரும் உங்களை ஆசீர்வாதம் பண்ணா உங்க வயித்து வலி உடனே நின்னுடும். இந்த விஷயத்த முதலே சொல்லிருந்தா ஆஸ்பத்திரி போய் டாக்டர் பாக்கிறதுக்கு பதிலா நான் கோயிலுக்கு வெளில போய் இவங்கள பாத்துருப்பேன்ல. அது நான் ஒரு பதட்டத்துல சொல்ல மறந்துட்டேன். சரி, அக்காவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் தானே வயித்துல வந்துச்சு.
ஆனா இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாம என்கிட்ட மட்டும் வந்து தனியா சொல்றேன்னா உனக்கு என் மேல எவ்வளவு ஆசை அக்கறை இருக்கு. சரி சரி சரி, நான் முதல்ல நான் போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நான் வந்து பாக்குறேன். பார்த்துமா வர. அப்பா வயிறு வலிக்குது. இந்த பைத்தியத்தை சமாளிக்கிறதே ஒவ்வொரு நிமிஷமும் பெரிய போராட்டமா போச்சு. என்னன்னு தெரியலம்மா, மனசு கிடந்து தவிக்குது. திடீர்னு எனக்குள்ள ஏதோ ஒரு பயம் வந்துருச்சு. அம்மா, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டேன். என்னக்கா அம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்க? ஏம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அன்னைக்கு ஆஸ்பத்திரியில நானு வரலட்சுமி அண்ணனுங்க எல்லாரும் சுக்குநூறா உடைஞ்சு போயிருந்தப்ப கூட என் பேத்திக்கு எதுவும் ஆகாதுன்னு நீ தானமா எல்லாருக்கும் தைரியம் சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப நீயே இப்படி பேசுனா எப்படிமா? என்னோட மொத்த குடும்பமும் அன்னைக்கு கதிகலங்கி நிக்கும் போது தப்பா எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு உங்களுக்கு தைரியமா நான் ஆறுதல் சொன்னேன். ஆனா அடுத்தடுத்து நடக்கிறதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு திடீர்னு பயம் வந்துருச்சுமா. மா, மனசால கூட நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்கல. அதனால நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நீங்க சொல்றதெல்லாம் என் புத்திக்கு உரைக்குது. ஆனா அந்த ஜோசியர் சொல்லிட்டு போனதை நினைச்சு என் மனசு கடந்து தவிக்குது. அம்மா, அம்மா, இந்த குடும்பத்துல ஒரு உசுறு வர்றதுக்கு முன்னாடி ஒரு உசுறு பிரிய போகுதுன்னு சொன்னார்ல, அப்படி போற உசுறு என்னோட உசுரா ஐயோ இருந்து அம்மா, அப்படி சொல்லாதம்மா. என்னம்மா நீ? ஏம்மா இப்படி பேசுற? மலை போல வந்த துன்பம் எல்லாம் பனி போல நீங்கிடும்னு நீ தானம்மா எங்களுக்கு சொல்லி வளர்த்த. இன்னொரு தடவை வாய் தவறி கூட இப்படி எல்லாம் சொல்லாதம்மா. முதல்ல கண்ணீரத்தோட. நான் ஒருத்தி வயசானாலே புத்தி பேதலிச்சு போயிரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப எனக்கு ஏதோ ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து பிள்ளைங்க கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கேன். அம்மா விட்டுருமா, ஒண்ணும் ஆகாது. எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். அக்கா சொல்லுக்கா. அழாதம்மா. அம்மா, உன் பேத்தி நந்தினி எங்கம்மா? மேல மாடியில அவ மட்டும்தான் தனியா இருக்கா. நீங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் கரிகாலன் கிளம்பி வெளியே போனா. சரிம்மா, நான் போய் நந்தினியை பார்த்துட்டு வந்துடுறேம்மா. நான் வரலட்சுமி கூட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ மேல நந்தினியை பார்த்துக்க. நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. அவளுக்கும் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சரிம்மா, வரலட்சுமி என் அம்மா கூட பேசிட்டு நான் போய் பார்த்துட்டு நான் வந்துடுறேன். பாத்துக்கிறேன். அம்மா, நீ ஏமா கண்டது நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க? எல்லாம் நல்லதாவே நடக்கும். நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. கண்ணை துடைச்சுக்கோ, அழாத.